கிட்டார் வச்சுக்கிட்டு வாசிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு ரொம்ப பசிக்கும், போய் இலைய சாப்பிடும், மறுபடியும் கிட்டார் வாசிக்கும், மறுபடியும் போய் இலைய சாப்பிடும். இதான் அந்த கிராஸ் அப்பர் வாசிக்கிட்டே இருக்குதா. மழை காலம் வந்துருச்சு, பறக்க முடியல, நடக்க தான் முடியுது, பசி. அது கீழே பார்த்தா அதுக்கு எறும்புகள் நிறைய போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எறும்பு ஃப்ரெண்டு. அந்த எறும்பு கிட்ட போய் அது கேக்குது, எனக்கு பசிக்குது, ஏதாவது கூட. உடனே அது சொல்லுது, சோம்பேறித்தனமா உழைக்கிற காலத்துல உழைக்காம, சேமிக்கிற காலத்துல சேமிக்காம கிட்டார் வாசிக்கிட்டே இருந்ததுனால தான் இந்த வேலை. உனக்கு என்டர்டைன்மெண்ட் தான் பெருசா போச்சா? வா, நான் உனக்கு சோறு தரேன், ஆனா ஒரு வேலை செய்யணும். என்ன? டெய்லி என்னோட நடக்கணும். நடந்து நான் ஒரு நாளைக்கு 10 அரிசி கொண்டு போய் ராணி கிட்ட கொடுப்பேன். டெய்லி அவங்க எனக்கு ஒரு அரிசி கொடுப்பாங்க. அந்த ஒரு அரிசி நான் சாப்பிட்டுருவேன். அந்த 9 அரிசியில மழை காலத்துல எனக்கு சாப்பாடு கிடைக்கும், மானியம் கொடுப்பாங்க. என் கூட நீ வரணும். அன்றிலிருந்து அந்த வெட்டுக்கிளி உழைக்க கற்றுக்கொண்டது என்று வெள்ளைக்காரன் அந்த கதையை முடித்தான். பர்வீன் சுல்தானா அந்த கதையை அவன் முடித்த இடத்திலிருந்து தொடங்க. நான் தான் அந்த வெட்டுக்கிளி. போறேன், டெய்லி போய் 10 அரிசி சம்பாதிக்கிறேன். திடீர்னு மனசுக்குள்ள இசை வாசிச்சிருக்கேன் இல்லையா, உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி வருது. டெய்லி இந்த மாதிரி எறும்புகளோட நின்னு அரிசி சம்பாதிக்கணும்னா நீ எறும்பா தானே பிறந்திருக்கணும், நீ ஏன் வெட்டுக்கிளியா பிறந்த? உனக்கு எதுக்கு கிட்டார் வாசிக்க தெரியணும்? இது உன் வேலை இல்ல, வரிசையை விட்டு வெளியில போ அப்படிங்குது மனசு. தன் ஆன்மாவின் சொல்லை கேட்டு வெளில வந்துச்சு. இனிமேல் உன்னோட எல்லாம் நான் நடக்க மாட்டேன், எனக்கு வேணாம், உன் சோறு எனக்கு வேணாம், எனக்கு கிட்டார் வாசிக்காம எப்படியோ இருக்குது, மரியாதையா என் கிட்டார் கொடு. அந்த எறும்பு தலையில அடிச்சுக்கிட்டு செத்து போற, எனக்கு என்ன? இவ்வளவு வேகமா பேசிருச்சு, ஆனா பசிக்குமே. மறுபடியும் இவங்கிட்ட போய் நிக்க முடியாது, என்ன பண்றது? எறும்பு போயிட்டு இருக்கா, சரின்னு பாத்துக்கிட்டே இருந்து நிறுத்திருச்சு. மறுபடியும் மியூசிக் வாசிச்சா ஃபாஸ்டா போகுது, மறுபடியும் நிறுத்துது, ஸ்லோவா போகுது. ஓ, இதானா ரகசியம்? ஒரு எறும்பை மட்டும் தனியா கூப்பிட்டுச்சு. என்ன, நான் நல்லா வாசிக்கிறேனா? ஓ, அதை கேட்கிறியா? சூப்பரா வாசிக்கிற. நான் வாசிச்சா என்ன நடக்குது? உழைப்பு என்ன வலியே தெரியாம 10 அரிசிக்கு 15 அரிசி நான் சம்பாதிச்சிடுறேன். உனக்காகவே நான் வாசிக்கிறேன். இந்த 15 அரிசியில இருந்து ஒரு அரிசி தரியா? தரேனே. தொடர்ந்து வாசிப்பியா? தொடர்ந்து வாசிக்கிறேன், சாயந்தரம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஓகே. இப்படி 10,000 எறும்போட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு. நாளைக்கு 10 அரிசி சம்பாதிக்க தான் விரும்பியதை செய்து கொண்டு அதை மார்க்கெட் செய்த ஒரு வெட்டுக்கிளி ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதித்தது என்பதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.